இனிய தமிழமுது நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள். எவ்வளவோ நினைவுகள், கல்லூரி நினைவுகள், உயர்நிலைப்பள்ளி நினைவுகள், ஆரம்பப்பள்ளி நினைவுகள், அரசியலிலே நாம் இருந்த நினைவுகள், இலக்கிய உலகத்திலே இருந்த நினைவுகள், இப்படி எத்தனையோ நினைவுகள் எல்லாம் வந்து செல்கின்றன. ஆனால் அவற்றிலே சிறப்பாக இருக்கின்ற நிகழ்வுகளை மட்டும் நாம் எடுத்து போடுகிறோம். கல்லூரி நாட்களிலே நாம் நிறைய இந்த என்எஸ்எஸ் எஸ்எஸ்எல் என்ற ஒரு சமூக சேவையில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். அந்த சமயத்திலே எங்களுடைய முதல்வரான டிகேபி வரதராஜன் அவர்கள் பிஏஜி டெக்கில் இருந்து மாறி இங்கே வந்தார்கள். அவர்களுக்கு வந்த நேரத்தில் ஏராளமான போராட்டங்களை நிறைய பேர் செய்தார்கள். அந்த நேரத்திலெல்லாம் எங்களை போட்டிருக்கிற சமூக சேவர்கள், அதாவது என்எஸ்எஸ்ல இருந்த மாணவர்கள் எல்லாம் அவர் கை கொடுத்தோம். ஆகினாலே அவர்களுக்கு எங்கள் மீது மிகுந்த நட்பும் எண்ணமும் அவருக்கு இருந்தது. என்னை பொறுத்தளவில் அவர் அழைத்து எல்லோரும் கிராமத்திலே சென்று தங்களுடைய சமூக சேவையை நிறைவேற்றுகிறார்கள். வெறும் வெறும் இனிப்புகளை கொடுத்தால் கூட அந்த கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களும் குழந்தைகளும் ஓடி வந்து விடுகிறார்கள். அவர்கள் அதில் வெற்றி பெறுகிறார்கள். உனக்கு ஒரு சேலஞ்சாக உனக்கு ராமலிங்கம் காலனி என்ற ஒரு இடத்தை கொடுக்கிறேன், நீ அங்கு சென்று வெற்றிகரமாக செய்ய முடியுமா பார் என்று எனக்கு ஒரு பெரிய சவால் விடுத்தார். எனக்கு உண்மையிலே அது சவால் தான். அங்கு சென்ற பொழுது பார்த்தோமேயானால் அங்கே ஒரு மனையில் கல்லூரி அங்கே இருக்கும். அந்த மனையில் கல்லூரியினுடைய ஹாஸ்டல், அந்த ஹாஸ்டல் பகுதியிலே தான் தாண்டி இந்த ராமலிங்க காலனிக்கு செல்ல வேண்டும். எனக்கு கொடுத்த இந்த 10 சக மாணவர்கள் எல்லாம் அந்த ஹாஸ்டலிலே மேலே இருக்கிற பெண்களுக்கு ராக்கெட் அடிப்பார்கள். அவர்கள் இவர்கள் மீது ராக்கெட் அடிப்பார்கள். இவர்களும் என்னோடு இருந்து அந்த சமூக சேவை செய்ய அவர்கள் தயாராக இல்லை. அதே நேரத்திலே அந்த ராமலிங்கம் காலனியிலே இருக்கிற பெரியவர்களும் எங்களை உள்ளே விட மறுத்தார்கள். எனக்கு இது ஒரு பெரிய சவாலாக அமைந்தது. எப்படி இது சரி செய்வது என்று தெரியவில்லை. ஒரு ரிட்டையர்டு தாசில்தார் ஒருவர் இருந்தார். அவர் அழைத்து அவரிடம் பேசி கொண்டிருக்கிற பொழுது அவர், நீங்கள் என் வீட்டுக்கு வாருங்கள், உங்களை பார்த்தால் ஒரு நல்ல ஒழுக்கமான பையனாக தெரிகிறான், ஆனால் மற்றவர்களெல்லாம் எங்கள் காலனிக்குள்ளே நான் நுழைய அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். நான் அவரிடத்திலே எதெல்லாம் யோசித்து அங்கே பருகாமையில் இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்திலே ஒரு தையல் மிஷின் நிலையம் போட்டு அது பெண்களெல்லாம் கற்றுக் கொடுக்கலாமே என்று கேட்டேன். அவர் உடனடியாக கல்லூரி மாணவர்களையெல்லாம் நம்பி நான் உள்ளே விட முடியாது என்று சொல்லிவிட்டார். எப்படி இதை தாண்டுவது என்று எனக்கு எதுவுமே தெரியவில்லை. அந்த நேரத்திலே அந்த விவசாய பல்கலைக்கழகத்திலே எங்கள் ஊரைச் சேர்ந்தவர்கள் டீனாக இருந்தார்கள். அவர்களுடைய வீட்டை விசாரித்து நான் அங்கே சென்றேன். அவருடைய மனைவியார் அவர்கள் என்னை பார்த்து, தம்பி, வந்த வேலையை பார், படிப்பது தானே உனக்கு வேலை, உனக்கு அதை விட்டு இந்த வேலையெல்லாம் என்ன என்று கேட்டார். இல்லை அக்கா, ஏதோ சவாலாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னேன். அவர் அலுவலகத்து வந்ததுக்கு பின்னாலே அன்போடு சாப்பிட வைத்து எல்லாம் பண்ணி அவர் ஒரு ஒரு எண்ணத்தை சொன்னார். அதாவது நிறைய காய்கறி இருக்கக்கூடிய அந்த விதைப்பட்டியல் எல்லாம் எனக்கு கொடுத்து ஒரு 1000 பொட்டலம் கொடுத்தார்கள். இதை வைத்து நீ அந்த ஊரில் இருந்த ராமலிங்க காலனியில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கு கொடு, அது வெண்டை விதை, கத்திரிக்காய் விதை போன்றவையெல்லாம் பயன்படும் என்று சொன்னார். இதுவும் உறுதியாகத்தான் எனக்கு தெரிந்தது. எனவே நான் அங்கே வந்து அவர்களிடத்திலே இதையெல்லாம் தாசில்தார் உதவியுடன் கொடுத்தேன். அப்பொழுது ஓரளவு அந்த இடத்திலே எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருந்தது. இந்த நிலையிலே ஒரு பாட்டி என்னை அழைத்தார்கள். அவர்கள் நன்றாக படித்தவர்கள், பேராசிரியராக பணிபுரிந்தவர்கள். அவர் சொன்னார், தம்பி, உன்னுடைய நோக்கம் புரிகிறது. இந்த காலனியிலே இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால், இங்கே நடுவிலே இங்கே எருமை கட்டி வைத்திருக்கிறார். அதனால் கொசு தொல்லை இங்கே அதிகமாக இருக்கிறது. அதற்கு ஏதாவது மாற்று வழி செய்தால் நிச்சயம் உனக்கு இங்கே ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கும் என்று எனக்கு ஒரு நல்ல ஒரு தகவலை சொன்னார்கள். எனவே நான் அந்த இடத்துல என்ன செய்தேன் என்றால், எங்களுடைய தலைவர் பிரின்சிபல் டிகி வரதராஜன் அவர்களை சந்தித்தேன். இதை சொன்னேன். இதை சொல்வதற்கு உனக்கு என்ன உதவி வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். நான் நிறைய இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் என்எஸ்எல் இருக்கக்கூடியவர்களெல்லாம் போட்டு ஒரு நாளிலே அந்த இடத்துல அதை சீர்திருத்தம் பண்ணி அதை செய்வதற்கு மேலும் 10 ஆட்களையும் வைத்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டேன். அப்பொழுது மேனுவல் டே என்று போடுவார்கள் என்எஸ்எஸ்ல. அந்த டே அனுசரித்து எல்லா மாணவர்களும் அழைத்து வந்து இந்த கல்லூரியோட ஹாஸ்டலில் ராக்கெட் அடிப்பதையும் நிறுத்தி மெல்ல அவர்களை எல்லாம் அழைத்து வந்து இங்கே வேலை செய்ய சொல்லி ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு போட்டோம். அந்த ஃபுட்பால் கிரவுண்டு போட்டு அதற்கான அந்த கோல் அடிப்பதற்கான அந்த இதையும் ஏற்படுத்தி எல்லா வகையிலும் அங்கே இருக்கிற மாணாக்கர்களுக்கு ஒரு நாள் போட்டியும் வைத்து அதை சிறப்பாக செய்து வைத்தோம். இது அந்த ஓரளவுக்கு எனக்கு அங்கே ஒரு அனுமதி கிடைத்தது. அதற்கு பின்னாலே அதே கம்யூனிட்டி சென்டரிலேயே கல்யாண மண்டபத்திலேயே ஒரு 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 மண்டபத்தை ஏற்படுத்தி
அந்த எலைட்ஸ் கிளப் என்று ஒன்று ஏற்படுத்தி அந்த மாணவர்களுக்கு க அவர்களுக்கு கட்டுரை பாட்டி பேச்சு போட்டியெல்லாம் நடத்தி அங்கே ஒரு இதையும் ஒரு ஒரு ஸ்டேட்டை ஆண்ட ஒரு இதாக இருந்தால் இல்லை மாதிரி பார்லிமெண்ட் மாதிரி அசம்பிளி என்றெல்லாம் வைத்து அதில் முதல்வராகவும் அதே மாதிரி மற்ற துறைகளுக்கான அமைச்சராகவும் அதே மாதிரி மத்திய இதிலே பிரதம மந்திரியாகவும் அப்படி ஒரு கூட்டத்தையும் பார்லிமெண்ட்டையும் இதையும் கூட்டி என்னென்ன கேள்வி அந்த நேரத்தில் இருப்பதையெல்லாம் வைத்து ஒரு சிறப்பான முறையில் செய்ய ஆரம்பித்ததுக்கு பின்னாலே அதிலே அவர்களாம் பரிசுகளை கொடுப்பதற்கு எங்களுடைய பிரின்சிபலை அழைத்து வந்த சமயத்திலும் ஓரளவு நல்ல அக்செப்டன்ஸ் கிடைத்தது. இந்த முறையிலே நான் அந்த சவாலை ஏற்று அந்த மக்களும் என்னை ஏற்று ஒரு நல்ல முறையிலே செய்த சமயத்திலே ஒரு திடீரென்று ஒரு ஒரு நானே நினைத்து பார்க்காத தடங்கள் ஏற்பட்டது. அது என்னவென்று நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.